அப்ப ஒரு வகையில சித்துக்கு பிடிக்காது வந்து கிறிஸ் என்ற ஒரு ஆளுக்கு வந்து நாங்க அனுப்ப போறோம். அதேங்கிற நைட் லைஃப் என்னம்மா இதை விளக்குற இப்ப நாங்கள் முதல் வந்து விறகு தேடுறோம் என்னம்மா உங்க வீட்டுக்கு. இப்ப ஒரு வகையா வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் தேவி. இன்றைய தினம் நாங்க இரவு நேரத்துல மெக்கொண்டா இருக்கு. அப்ப இன்றைய தினம் நாங்க இதே நேரத்துல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு வெள்ளை புட்டும் ஒரு கோழி இறைச்சி கறியும். கோழி பொரிக்கவும் போறீங்களம்மா? கோழி பொரிச்சு வந்து நாங்க சாப்பிட போறோம். அப்ப இன்றைக்கு என்னடா வீடியோ ஒன்று போடுவோம் யோசிச்சு கொண்டிருக்கிற டைம்ல வந்து அம்மா சொன்னா இன்றைக்கு வெள்ளை புட்டும் ரஜ்ஜி கறியும் வந்து சமைச்சு நாங்க ஒரு வீடியோ போடுவோம். என்னம்மா முக்கியமா வந்து எனக்கு வெள்ளை புட்டு இந்த வெள்ளை ரொட்டியல் அந்த வெள்ளமா சம்பந்தப்பட்ட ஒரு சாப்பாடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன அப்ப அனுஷியாக்காண்ட வீடியோக்குள்ள நீங்க அதுல வந்து பார்த்துருப்பீங்க. அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் எங்க வீட்டுல வந்து நாங்க வெள்ளை புட்டு வந்து இப்படி செஞ்சு எப்படி செஞ்சனில செய்யறதுகள் நாங்க எப்படி செய்யறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றதா வீடியோவா பார்க்க போறோம். என்ன அப்ப இப்படி ஒரு வீடியோ மாத்திரம் போட மாட்டாங்க. என்ன வீடியோவே இல்லாதவங்க இப்படி வீடியோவில் போடுவாங்க. சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பாருங்க. என்ன அப்படி ஒரு பிடிச்ச மாதிரி நினைச்சு வீடியோ கடைசி மட்டும் பாருங்க. கட்டாயம் வீடியோக்கு வந்து புதுசா யாராச்சும் வந்திருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ முடிவுல வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு வாங்க போகலாம் காணொலிக்குள்ள. சொன்னால் இப்ப நாங்கள் வந்து இது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லா கருவேப்பிலை. என்னம்மா கருவேப்பிலை வந்து கிறிஸ் என்ற ஒரு ஆளுக்கு வந்து நாங்க அனுப்ப போறோம். அதாவது பவுடர் ஆக்கி போட்டு இது தூளை வந்து அனுப்ப போறோம். இது மட்டும் இல்லை என்ன சொல்றது முருங்கைப்பூ தூள் அப்படியே அதை வந்து பவுடர் ஆக்கி வந்து அனுப்ப போறோம். அப்ப அந்த வகையில வந்து இப்ப அம்மா வந்து வீடியோக்கு போறோம். அப்ப சும்மா நாங்க இப்ப இதுகிட்ட வந்து நாங்கள் அதாவது காட்டுறதுக்கு ஒரு அப்படியே வீடியோ நாங்க வீட்டுல இப்படியும் இருக்குன்னு சொல்லி சில பேருக்கு இருப்பீங்களா என்ன ஒரு விரலுக்கு மேல நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கும். விரையில சும்மா சொல்லுவேன் வந்தேன்னு சொல்லி. என்ன இருக்கு கருவேப்பிலை அப்படி மூட முடியாக்குறாக்கு 1 கிலோ 2 கிலோ வந்து ஒரு ஆளுக்கு அனுப்ப போறோமே நம்ம. அதனால ஆயுர்வேதிக் ஃபேமிலி நாங்களே. என்ன ஆயுர்வேதிக் அப்ப இப்ப அம்மா வீடியோ செய்வேன். வீடியோல போய் இப்ப அம்மா சமைச்சு காட்ட போறேன். மழைங்கிற போது வீட்டுக்கு வழியெல்லாம் சமையல் உண்டு நாங்கள். இப்ப நாங்கள் முதல் வந்து விறகு தேடுறோம். என்னம்மா வீட்டுக்கு பின்னுக்கு மரங்களை வந்து அப்படியே வெட்டி வெட்டி விறகுகள் நிறைய இருக்கு. அப்ப ஏற்கனவே கொஞ்சம் சுள்ளி விறகு எடுத்து வச்சாச்சு. இப்ப திரும்பவும் விறகு எடுத்து வைக்க போறோம். அப்ப அம்மா வந்து விறகுகள் எடுக்கிறா. ஆனா இந்த விறகுகள் டக்குண்டு 10 மின்னம்மா டக்குண்டு எரிச்சு கொடுக்கும். டக்குண்டு விறகுகள் காஞ்ச விறகுகள் அம்மாவுக்கு வந்து பெருசா விறகுகள் காசுகளுக்கு வேண்டிய நாங்க வந்து விறகுகள்ல முறிச்சு போட்டு வச்சுக்கிறது. இதுகள் தான் நல்ல முறையா சமைக்கலாம். ரைட். இப்ப நாங்கள் சமையல் நடந்து கொண்ட இடத்துக்கு போறோம். அங்க விறகு காணாதபடியே திரும்பி வந்த நாங்கள் ஒரு வெள்ளைமா புட்டுக்கு அவியுது பாருங்க. அவிஞ்சிட்டு எங்க பாப்பா அவிஞ்சிட்டுதோ இல்ல அவியல. அப்ப அந்த வகையில இப்ப நாங்க வந்து வெள்ளை புட்டு வந்து அவிக்கிறோம். என்னம்மா வெள்ளை புட்டு அவிக்கிறோம். மழை குணமாவும் இருக்கு, ஒரே மழை தூடுற மாதிரியும் இருக்கு. அப்ப என்ன செய்யறது மழை துணிக்குது. அதுக்குள்ள வந்து சமைச்சு முடிக்கணும். என்ன அப்ப அம்மாட்ட நான் கேட்டு நான் வந்து எனக்கு இறைச்சி கறியோட சேர்த்து இறைச்சி பொரியலும் செஞ்சுட்டாங்க உண்டு. அப்ப அதுவும் செஞ்சு தருவீங்க எனக்கு? மழை வெராட்டி நாங்க அதுவும் செய்ய முடியாது. எங்களுக்கு ஒரு டார்கெட்டா போச்சு மழை வெராட்டின்னு சொல்லி. அங்கால பக்கம் எங்கிட்ட தங்கச்சி நிக்கிறா கேமராமேன். காய் சொல்லுங்க. பெருசா இஞ்ச கிடக்கு ஹலோன்னு சொல்லிட்டா. அப்ப அடுத்தது என்ன ப்ரொசீஜர் அம்மா? இப்ப அவியட்டும். அப்ப ஒரு நாளே கட்டாயம் வந்துட வாழை மரத்துல வந்து இருந்து நாங்கள் எப்படி இதுல இருந்து காசு எடுக்கிறோம்னு சொல்லி அதுவும் ஒரு காணொலியா வரும். நாங்க இந்த வாழைக்குள்ளைய வெட்டி சந்தையை கொண்டு போய் வெட்டி வச்சிருக்கு. அதை கொண்டு போய் நாங்க சந்தையை கொண்டு போயிட்டு அதை காசாக்குற காணொலியும் பெரும். என்ன நாங்கள் இப்படி 5 மணிக்கு சந்தைக்கு ஓடி போறோம். நாங்கள் இதெல்லாம் காட்டுவோம் அந்த வீடியோ. என்னம்மா அப்ப அடுத்தது என்ன? அப்ப மற்ற இன்னும் ஒரு விஷயம் சொன்னா நாங்க வீடியோக்காக மட்டும் இல்ல, நாங்க வளமையாக வந்து இப்படித்தான் சில டைம்ல வந்து வீட்டுக்கு இருந்து நாங்க சமைக்க மாட்டோம். வெளி முற்றத்துல இருந்தா சமைப்போம். இப்படி சமைச்சிட்டு கல்லு வச்சு சமைக்கிறதுனால அந்த பெரிய சமையல்கள் மற்றது யாரும் கொஞ்சம் கூட சமைக்கணும் வெளியாக்களும் வந்தா நாங்க வெளியில தான் அப்படி கல்லை வச்சுட்டு சமைக்கிறது. அப்ப எங்களுக்கு ஒரு விருப்பமா இருக்கு. இப்ப எங்க வீட்டுல நார்மலாவே அந்த என்ன சொல்ற 4 பேர் இருந்தபடியா நாங்கள் பெண்களா வெளியில இருந்தே சமைச்சு கொண்டிருப்போம். மற்ற வெளியில வெங்காயங்கள் அப்போதை காட்டின அந்த கருவேப்பிலை இலைகள் வந்து ஒடிச்சு கொடுக்குறதுனால என்ன இரவு நேரங்கள் இருந்து அப்ப அப்படியாகத்தான் பொழுதுகள் வந்து போறது பெரும்பாலும். அப்ப
என்ன பேச இருக்கிறீங்க செய்யுங்க. என்ன சொல்லுங்க, இந்த 8 மணி நித்திரையாக நாங்க நித்திரை போக 2 மணி ஆகும். ஏன் 2 மணி? பழமையா அப்படித்தான். பழமையா அப்படித்தான் 2 மணி மட்டும் நாங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படியோ தெரியல பாப்போம். நாங்க பெருசா இரவுல வந்து நித்திரை கொள்றையில இருந்து பெண்களா காய்ச்சி கொண்டிருப்போம். தங்கச்சியை வந்து குழப்பறாங்க. குழப்பி அவங்களுக்கு ஏதாவது ஒரு அழுகுற மாதிரி கதையை சொன்னா மழுவா அப்படியே மாறி மாறி பெம்பல் அடிச்சு கொண்டு இருப்போம். என்ன அம்மா நாள் மடிப்படுறது மாறி மாறி சேரம் சொட்டு விளம்புல மாறுக மண்டே இல்ல என்று சொல்லி நாங்கள் ஒரு வித்தியாசமான ஆக்கள். அப்ப இன்றைக்கு வந்து வீடியோ வந்து அப்ப எங்களோட ஒரு அங்கத்தவர வந்த ஆளுங்க இருக்கு. எங்களோட எல்லா ஆள் வந்து வாசல்ல அப்படியே படுத்திருக்கு. நாங்கள் ஆள் வந்து வாசல்ல அப்படியே படுத்திருக்கும் என்று சொன்னால் இப்படியே நாங்க முழிச்சிருக்க மட்டும் வாசல்லே படுத்திருக்கும். அப்ப எங்களுடைய வீடியோ வந்து சும்மா இந்த நைட் லைஃப் என்னம்மா இரவுல லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிதான் எடுத்து போடுறோம். அப்ப அடுத்த பாப்போம். என்ன இங்க பாருங்கோ, இப்ப இறைச்சிக்கு தூள் எல்லாம் போடுறாம்மா. என்ன தூள் அம்மா இது? மிளகா தூள் போடுறா. இங்கால இறைச்சி என்ன பொறிக்க வச்சுக்கிறீங்களோ? இங்கால நான் இறைச்சி வந்து பொறிச்சு தாங்க கேட்டபடியே வச்சுக்கிறா. அப்ப இறைச்சி மிளகாய் தூள் தேசி புளி எல்லாம் போடுறீங்க என்னம்மா? தேசி புளி எல்லாம் போடுறாம்மா. அப்படியே போட்டு அடுத்து என்ன செய்யணும்? பிரெட்டணும். என்ன பிறகு வெங்காயம் எல்லாம் தாளிச்சு, வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தாளிச்சு, வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போடணும். பாருங்கோ இஞ்சி. அப்ப இப்படியான ஒரு சேர்மதி எல்லாம் சேர்க்கைகள் நல்ல டேஸ்டா வரும். என்ன அம்மாவுடைய சமையல் வந்து மிகவும் டேஸ்டா இருக்கும். அப்ப இப்படியே அதை வந்து பிரட்ட வேணும். என்னம்மா? பிரட்டி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி தாளிச்சுட்டு போட்டு பிரட்டி பால் விடாமல் இன்றைக்கு சாப்பிடுவோம். அப்ப பால் விடாம சாப்பிடுகிறேன்னு சொன்னா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். உடம்புக்கு நல்லது அம்மா பால் விடாம சாப்பிடுவோம். என்ன வகையில நல்லது? பிரஷர் கொலஸ்ட்ரால் குறையும். பால் குறைச்சி விடுறது நல்லது. அப்ப எங்கட அம்மா சொல்றா வந்து பால் விடாம சமைக்கிறது வந்து பிரஷர் கொலஸ்ட்ரால் வந்து எல்லாம் குறையும். மற்ற டேஸ்டாவும் இருக்கும் என்று சொல்லி எங்கட அம்மா சொல்றா. என்னம்மா இங்கால பக்கம் பார்த்தேன் என்று சொன்னால் தேத்தானிக்கு வந்து இரவு அடுப்பு கொதிக்குது. என்னம்மா அப்ப வெளியில வந்து ஒரு காத்து அடிக்குது, கொஞ்சம் மழை துணிக்கிறபடியா உள்ளுக்க வச்சே நாங்க இந்த விஷயத்தை செய்யறோம். இப்ப அம்மா வந்து என்ன செய்ய போறீங்களாம்மா? இஞ்சி உள்ளி எல்லாம் வந்து இடிக்க போறா. பாருங்க என்ன மாதிரி செய்யறான்னு சொல்லி. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரசாதம் டொக்கு 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 டொக்குன்னு போட்டு இப்ப இடி பாடுது. அடுத்ததா வந்து என்ன நடக்க போன்னு தெரியல. இடியல் கொஞ்சம் கூடவா இருக்கு. இடியல் கொஞ்சம் கூடவா இருக்கும் பொழுது நசுங்கி போச்சாக்குமே. இல்ல இன்னும் கொஞ்சம் கிடக்கு. இன்னும் அப்ப இடிக்க கால பாருங்க எப்படி என்று இடிக்க ஒரு கோத்தனா அடிக்குதா. கடுமையான ஒரு இடியலுக்கு பிறகு தயாராகி விட்டது. என்ன அதான் கொடுக்க ஆளுக்கு மெக் கொடுக்குற ஆளுக்கு. நீ வந்து அம்மா வெங்காயம் போட போறா. அப்ப அம்மாவுக்கு இந்த மெக்க கொடுவீங்கன்னா மெக் வந்து அடிக்கடி ரைட். அப்ப அம்மாவுக்கு மெக் கொடுத்தாச்சு. மெக்கு தொங்கி கொண்டிருக்கு ஒரு பக்கம், ஒரு மெக் இருக்கு. இப்ப வெங்காயம் என்னம்மா? அப்ப பாருங்கோ நண்பர்களே உறவுகளே, இங்க பாருங்க இவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அம்மா இதை வந்து பொறிக்க போறா. இப்பயே சும்மா வாயெல்லாம் மூடுது பாக்க. ஆனா இப்படி சாப்பிட்டா இதை நீ பொறிச்சு போட்டுதான் சாப்பிடணும். அப்ப இங்கால இடிச்சாச்சு. என்ன இடி 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 இடிச்சுமா கொஞ்சம் முடியப்படையில அதெல்லாம் இடிச்சு இப்ப வந்துடுது ஒரு மாதிரி. அப்ப அம்மா அடிக்கிறது வந்து ஒரு வித்தியாசம். நாங்களும் அப்படி அடிக்க மாட்டோம். என்ன அப்ப வேற என்ன பாடு அப்ப ரைட் ஒரு வகையில இது சித்துக்கு பிடிக்காது. அப்ப ஒரு பாட்டுன்னு படிங்க நம்ம அண்டைக்கு. மேகம் கலக்குது மழை வேற போகுது. சரி, இன்றைக்கு வந்து அம்மா பாட்டு படிக்கிற மூட் இல்ல, அதாவது அம்மா வந்து சமைக்கிற மூட்ல இருக்கிறா. என்ன அப்ப எனக்கு வேற என்ன பசிக்குது. இப்ப வேலைக்கு வீடியோ எடுக்கிற விட்டு செய்யும் போட்டாக்குறாங்க. எனக்கு பசிக்குதுண்டே சரியா. அதுவும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு முதல் வெள்ளை புட்டு சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும். வெள்ளை புட்டு பிடிக்கும். மற்ற நான் சொன்னாடி அந்த கிறிஸ்டன்னு சொல்லி அவருக்கும் வந்து வெள்ளை புட்டு தான் பிடிக்குமா? வெள்ளை புட்டு பிடிக்குமா? இப்பதான் கொஞ்சம் சொன்னது வெள்ளை புட்டு தான் பிடிக்குமான்னு சொல்லி. அப்ப அந்த வெங்காயத்துல வந்து அம்மா தண்ணியை ஊத்தி கழுவியாச்சு. அடுத்தது அப்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது புட்டு ரெடியாது. என்னம்மா புட்டு ரெடியாது. அப்ப வேற என்ன மழை கொஞ்சம் கொஞ்சம் விடுறபடியா அடிக்கடி வெளியில வந்துட்டு போறோம்.
வெள்ளை புட்டு. வெள்ளை புட்டும் இறைச்சி கறியும் இறைச்சி பொரியலும். அப்ப எனவே காணொளியில வந்து இப்ப கடைசியா நாங்கள் எல்லாத்தையும் காட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இறைச்சி புட்டு எல்லாம் சமைச்சா அப்புறம் கடைசியா பார்ப்போம் என்ன அது எப்படி ஒரு கலர்ல வருது எப்படி ஒரு இதுல வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப எங்க அம்மா அப்படித்தான் சமைக்க விட்டா சமைச்சு கொண்டு இருப்பாங்க. அப்ப முதல் ஒரு காலத்துல எப்படி என்று சொன்னால் நான் வந்து வெளியில வரவே கொஞ்சம் பயப்படுவேன். என்ன தங்கச்சி என்னென்று சொன்னா அந்த பேயல் கொஞ்சம் ஆவிகளுக்கு பயம் என்றபடியா பிசாசுகளுக்கு பயம் என்றபடியா இரவுல கொஞ்சம் பெற மாட்டேன். மைக்கு கேட்க தெரியா. அப்ப இரவுல கொஞ்சம் பெற மாட்டேன். அப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த வாஷ்ரூமுக்கு எல்லாம் போறோம் என்று சொன்னால் நான் வந்து வேலைக்கு எல்லாம் செஞ்சுட்டு 8 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் பூட்டி போட்டு இருந்துருவேன். அதுக்கு பிறகு என்னதான் நடந்தாலும் வெளியில வர மாட்டேன். ஆனா இப்ப கொஞ்சம் வெளியில திரிறேன். என்ன கொஞ்சம் வளர்ந்தா பிறகு ஆரோக்கியமா வந்தா பிறகு வெளியில திரிய வேண்டிய கட்டங்கள் வரும். ஆனா இப்போ வந்து லைட்டா பயங்கள் கொஞ்சம் இருக்கு. அந்த பேய் படங்கள் வந்தா கூட அந்த காஞ்சனா, இந்த ராகவா லாரன்ஸ் பேய் படங்கள், சுந்தர் சி அரண்மனை படங்கள்ல பார்த்தா கொஞ்சம் அந்த பயம் திரும்ப வந்துடும் தண்டை பாட்டிலே. பேய் படங்களை கூட நான் பார்த்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தா இதை பார்த்தாலும் அப்படி இருக்கும். அப்ப எங்கட இடங்கள் வந்து கூட இங்க அந்த இருட்டாவே இருக்கும். இரவு நேரங்கள்ல வந்து மரங்கள் அசைஞ்சு கொண்டிருக்கும், சத்தங்கள் கேட்கும். அப்ப அந்த இதுகள்ல வந்து லைட்டா அந்த பயங்கள் வேறும். எனக்கு இப்பவும் அந்த அனுபவங்கள் வந்து இருக்கு. பெரிய வயசும் இல்லை தானே, 23 24 வயசு தானே. அப்ப அந்த பயங்கள் வந்து அப்படி இருக்கும். மனம் வந்து ஒரு எவ்வளவுதான் வளர்ந்தாலும் மனம் வந்து ஒரு சின்ன மனங்கள் தானே, ஒரு பயந்து சுக முடியாத மாதிரி. அப்ப இந்த பக்கம் வந்து புட்டு பானையில வந்து தண்ணி கொதிக்குது. என்ன அச்சோ தண்ணி கொதிக்குது, அவசரப்பட்டு கையை வச்சுட்டு போறேன். தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. அப்ப வீடியோ முடிவுல வந்து பார்க்கலாம் எப்படி ஒரு ரிசல்ட் ஒன்று வருதுன்னு சொல்லி. இங்க 2 பேரும் பாருங்க படுத்திருக்கீங்க மக்கள். மழை டைம் என்றபடியா ஒரு விதமான கிளைமேட் இருக்கு. இந்த பக்கமே நடக்குன்னு சொன்னால் இந்த புட்டு மாவை வந்து என்ன செஞ்சு வச்சிருக்காங்க இதுல இதை வந்து குழச்சி வச்சிருக்கு. இந்த புட்டு மாவை வந்து இது வந்து என்ன இறைச்சி குழம்பு செய்ய போற ஒரு சட்டி ஒண்ணு, மண் சட்டி. அப்ப எங்கட விட்டு கூடுதலா வந்து மண் சட்டிகள் தான் இருக்கு நிறையவே. என்ன இன்றைக்கும் நிலாவையும் காணையில ஒரு மலை குணமாவே இருக்கு. இங்கால வந்து காட்டு மாங்காய் அதாவது அம்பர்லா மரங்கள் இருக்கு. முதல் வந்து அனுசியா காண்ட வீடியோல வந்து பார்த்திருப்பீங்களா என்ன. அப்பங்கிற எனக்கு வந்து மிகவும் ஆசை இப்படியான வடிவான மரங்கள் வந்து சோலையா வந்து வச்சிருக்கணும்னு சொல்லி வீடுகள்ல வந்து அது ஒரு நாளைக்குங்கிற நாவல் மரத்தையும் நாங்க காட்டுவோம். வீட்டுக்கு பின்னுக்கு வந்து ஒரு நாவல் மரம் ஒன்று இருக்கு. அப்ப எங்கட வீட்டுல வந்து நிறைய மரங்கள் இருக்கு. நிறைய மரங்கள் வந்து வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசையும் உண்டு எனக்கு இருக்கு. அப்ப அந்த வகையில வந்து எங்கட வீட்டுக்கு பின்னுக்கு வந்து பெரிய நாவல் மரம் ஒன்று இருக்கு. நாவல் மரம் வந்து இப்ப பூ பூக்குது. அது வந்து பழமாவே இருக்கு. அது சம்பந்தமான ஒரு வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வேறும் என்ன. இப்ப போனா வந்து பேய் நிற்கும், பேய் பயம் உண்டு, பின்னுங்க ஃபுல்லா இருக்கு. அப்ப வீட்டுக்கு அந்த ஓட்டுக்கு மேல தெரியும் ஒரு நாளைக்கு காட்டுன்னு ஃபுல்லா ஏறி பழங்களாஞ்சு அந்த மரத்துக்குள்ள வந்து தேன் கூடும் காட்டி இருக்குது. ஒரு கூடும் இருக்குது. நல்ல பெருசா வளர்ந்துட்டு ஒரு நாளைக்கு அந்த மரத்துல ஏறி பழங்கள் ஆஞ்சு சாப்பிட்டு நாவல் பழம் வந்து விற்கலாம் நினைக்கிறேன். என்ன விற்கலாமே நம்ம விற்கையும் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். அப்ப சமையல் முடிவுல கடைசியாப்பா நடக்குன்னு சொல்லி யாருங்கோ இன்னும் ஒரு ஆவி பறக்க பறக்க வெள்ளை புட்டு தேங்காய பூ எல்லாம் போட்டு கிளந்து எங்கட அம்மா வந்து செஞ்சிருக்கிறா. என்னம்மா அம்மி என்று சொல்லிக்கொண்டு அடுத்தது வந்து இறைச்சி வந்து பொரிக்க போறோம். இறைச்சி குழம்பு, இறைச்சி கறியல் வந்து அதுக்குரிய கருவேப்பிலை, வெந்தயம், அங்கால தேங்காய் எண்ணெய், தேங்காய் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இங்கால இறைச்சி எல்லாம் பிரட்டி போட்டு வச்சிருக்கிறோம். வந்து ஒரு மாதிரி கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு நம்ம. அப்ப புட்டு அவிச்சு முடிச்சாச்சு. காட்டியிருப்பேன் உங்களுக்கு புட்டை வந்து. இப்போ இறைச்சிக்கு வந்து பாருங்க கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் அப்போ காட்டியிருப்பேன். போட்டு குழம்பு வைக்க போறோம். அங்கால வெங்காயம் அப்போ இடிச்சு காட்டணும் எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா சொன்னா அப்படியே எரிஞ்சு கொண்டிருக்கு. இப்ப அம்மா வந்து இறைச்சியை வந்து பொரிக்க போறா. இறைச்சி வந்து நான் தான் கேட்டேன் நம்மகிட்ட தாங்கன்னு சொல்லி. இங்க பாருங்க இப்படி பொரியல்னு சொல்லி இறைச்சி பொரியலும் வந்து செய்யறேன். கணக்க காசு இல்லை, ஒரு 650 ரூபாய்க்கு வந்து புரோயிலர் இறைச்சி வந்து வாங்கி இரவு நேரத்துல நாங்கள் ஒரு 3 பேர் தானே. அப்ப 3 பேருக்கும் காணும். என்ன பாருங்க ஒரு வடிவா புகையுது, எரியுது. ஒரு அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு சமையல் உண்டு. இயற்கை காட்சி என்று சொல்ல இல்லாத நாங்க வெளியில இருந்து சமைக்கிறோம். என்னம்மா
அப்ப இன்றைக்கு ஒரு நல்ல பிடி ஒன்று பிடிக்கலாம், என்ன கொண்டு பிடிக்கலாம் இன்றைக்கு. கிறிஸ்டிக்கும் விருப்பம் தானே வெள்ளை புட்டு. கிறிஸ்டினாக்கும் விருப்பம், எங்கட தங்கச்சி கிருஷ்ணாக்கும் விருப்பம், எங்கட கிறிஸ்துக்கும் விருப்பம். என்னம்மா என்னம்மா எங்கட கிறிஸ்துக்கும் விருப்பம். ஓ பாசம். அப்ப அவருக்கும் விருப்பம் இந்த வெள்ளை புட்டுகள் சாப்பாடுகள் எல்லாம். நீங்க தான் கிறிஸ், பாக்குறவே தான் கிறிஸ், பாக்குறார்கள் தான் கிறிஸ். அப்ப எவ்வளவு முடியும்? பசிக்குது. 20 நிமிஷம். இன்னும் 20 நிமிஷத்துல வந்து எங்களுடைய என்ன சொல்றது, 20 நிமிஷத்துல எங்களுடைய சுவையான உணவு வந்து ரெடியாக இருக்குது. இந்த இரவு நேரத்துல வெளியில வந்து குளிர் காத்து மடிக்குது, கொஞ்சம் மழை குணமாக இருக்கு, அங்க நாயும் குலைக்குது. அப்ப நாங்க வந்து கடைசியா வந்து இப்ப சாப்பிடுக பாப்போம் அப்படியான உணவா வந்து வேற போகுது என்ன. அப்போ ஒரு வழியா கம கமண்டு வந்து எங்களுடைய இறைச்சி குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுது. என்னம்மா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இறக்குங்கம்மா. இப்ப அதையும் இறக்கி இன்றைக்கு கொண்டு போற உள்ளுங்க. என்னோட அச்சின் சித்துக்குட்டி வந்து பார்த்தோன்று இருக்குது, நாய்க்குட்டி ரெண்டும் ரெண்டு பார்த்தோன்று இருக்கு. நம்ம இப்ப தங்களுக்கு வைப்பினம்னு சொல்லி மண் சட்டியில வந்து ஒரு அழகான இறைச்சி குழம்பு, பால் விடாம நல்ல டேஸ்டா இருக்கும். வாசம் சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு. சும்மா என்ன சொல்றது, இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு வகையா வந்து சிரிப்போடையும் ஒரு பெண்களாக வந்து இன்றைய நாட்கள்ல வந்து நாங்க வெள்ளை புட்டும் ரச்சி கறியும் ரச்சி பொரிச்சலும் வந்து செஞ்சு வச்சிருக்கிறோம். நாயும் வந்து நிக்குது எனக்கு இப்ப சாப்பாடு வைக்கணும்னு சொல்லி பாருங்க இவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே ஒரு அருமையான சாப்பாடு தான் இருக்குமென்று நினைக்கிறோமே. நம்ம சாப்பிடுவோம். டயானா குட்டி சாப்பிடலையா? உங்க தங்கச்சி முன்னுக்கு வீடியோ எடுத்து நிக்கிறா. உண்மையில டேஸ்டா இருக்கு. கருவேப்பிலை, வெந்தயம், வெங்காயம் சொல்லி பச்சை மிளகா, இஞ்சி, உள்ளி எல்லாமே போட்டு செஞ்சிருக்கு. இப்படி நீங்களும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைய காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்ளுங்க. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் நான் ஜான்சன். பாய்.